இவ்வளோ நாள் குஷ்டு ரோட்டில் சுற்றின்னு இருந்தேன், டம் வச்சுன்னு இருந்தேன், அசிசமாக பேசின்னு இருந்தேன். அப்போல்லாம் உங்கள் மானம் போல. குடிக்க தான் செய்கிறான், குடிக்கட்டும். வலிக்க தான் செய்கிறான், வலிக்கட்டும். அசிங்கமாக தானே பேசுகிறான், பேசட்டும். என்னன்னா வந்துச்சு எப்படின்னா போட்டுன்ட்டு உங்கள் வேலையை மட்டும் தானே பார்த்துருந்தீங்க. இப்போ என் ஃப்ரெண்டோட சர்ச்சைக்கு போனாலே என்கிட்ட இருக்கிற கட்டப்பெல்லாம் மாற்றின்னு வரேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? இப்போ குடிக்கிறது இல்லை, வலிக்கிறது இல்லை, அசிங்கமாக பேசுறது இல்லை. ஏதோ அந்த உலகத்தில் கடமைக்கு வாழ்கிறேன்னு பாவத்துக்கு மேலே பாவம் தான் பண்ணின்னு இருந்தேன். இப்போ சர்ச்சுக்கு போகிறதுனாலே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெரியுது. அது உங்களுக்கு பொறுக்காதா? இல்லை நான் திருடுறேன்னா, பொய் சொல்கிறேன்னா, ஊரை ஏமாத்தனா, கொலை பண்ணுறேன்னா? டேய், நீ சர்ச்சுக்கு போகிறதுலாம் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாக இருக்குண்டா. நான் நல்லா இருந்தேன்னா உன் சொந்தக்காரங்களுக்கு பிடிக்காது. நான் குச்சிட்டு அஞ்சு போனாதான் உன் சொந்தக்காரங்களுக்கு பிடிக்கும். உன் சொந்தக்காரங்க அவங்களுக்காக வாழ்கிறாங்க. நான் எனக்காக இப்போ என் லைஃப் நல்லா இருக்குதுன்னு வாழ்கிறேன். இப்போ நான் சர்ச்சுக்கு போகிறனால என் வாழ்க்கை நல்லா இருக்குது. ஒரு அப்பாவாக நீங்கள் நினைக்க வேண்டியது, என் பிள்ளை எங்கே இருந்தாலும் நல்லவனா, உண்மையாக, நல்ல குணத்தோடு, நல்ல எண்ணத்தோடு வாழணும் தான் நினைக்கணும்.